மாட்டேன். நீ வந்ததே எனக்கு 2ஆம் தரம் பாரண்டி. அது உன்னை சொல்லி தவறு. ஒரு மன்னனா இருந்தவன் மதுவருந்தினானே, அது என் முதல் தவறு. திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்றவன் 2ஆம் தரம் செய்து கொண்டனே, அது என் 2வது தவறு. நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமல் விட்டேன், அது 3வது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டான். ஏய், நீ யார் தெரியுமா? பெண்களாக பிறந்து விட்டால் இந்த மண்ணிலே அச்சம், நாணம், மனம், பயிர்ப்பென்று 4 வகை வந்திருக்கிறது. நீ அனைத்தவன் விட்டவன். எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாலும் அவனுக்கெல்லாம் பிள்ளையா பிறக்காது. உன்னால கலைக்கு தாண்டி தெரியும், அதை உருவாக்க முடியும். கிழமை நான் அப்படியே புல்லு பெற்றுக்கணும், இளமை நான் போயிடும். ஆமா ஆமா, இளமை எத்தனை நாளைக்கு இருக்கிற பாக்குறேன். ஆனால் ஒன்று, ஏய், குக்களை விடுத்து கூண்டில அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் வீசினாலும் அது குக்களோ குக்கள் என்று வாழ வளைத்து கொண்டு அடி போகும். கலையை மிதித்து உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். என்னை நீ காலால் மிதித்து, இது அரசென்று ஆவணம். இந்த வனத்திற்கு எந்த வரம் உழைக்காது. ஆட்சிக்காக வந்தவன் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நான் யார் தெரியுமா? மகாபாரத்தில் மகாவீர பீஷ்மன் தன் தந்தைக்காக இன்பத்தை பிறந்த சந்திர மன்னனுக்கு பரிமள கந்தி என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தான். தேவரெல்லாம் என்று பூமாறி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன். நீ நினைத்தால் உயிர் போக விடுறாய். அந்த இடத்திலே பிறந்தவன் தான். தவறே செய்ய தண்டனை கொடுத்து விட்டு, ஏய் நல்லவனே, உடனிருந்து கொள்ளும் வியாதியார் நீதான்டா. நல்லவனாக இருந்தவை மது கொடுத்து மதுமயக்கத்தை திருமணம் முடித்து இந்த தேவடியாலை. நீ நல்லவனாக இருந்தால் உன் கரம் என் மேல் படலாம். நல்லவனே கிடையாது. பாம்புக்கு பள்ளியிலே விஷம், தேளுக்கு கொடுக்கிற விஷம், இந்த தேவடியாலுக்கு உணவு விஷம். நான் இருந்தால் உன் கரம் படப்படாது. இப்ப ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. தர்மம் தாண்டி தடைக்கும். வாய்மையா நல்லம், வாய்மையா நல்லம், வாய்மையா நல்லம். அதர்மம் அழிந்துவிடும். இடங்காலியா சேரம் டீ கலக்கிறீங்களா? சொத்துக்கிட்டுக்குதா? வாங்க. இல்ல இல்ல, நேத்தா டிவில விளம்பரம் அப்படியா? எவ்வளவு நேரம் அதுவும் போயிட்டா. கவர்மெண்ட் ஜாப்பா? கவர்மெண்ட் ஜாப். சரி நல்லது. சரி வாமா. சரி வாங்கி வச்சுக்கப்பா. யாருங்க? மிஸ்காரா? இவரா? கொஞ்சம் நம்பர் வேணும். மொத்த அட்ரஸ் பரவாயில்ல. அவன் இன்னொன்னு சொன்னான் தெரியுமா? 1000 ரூபாய் தரேன்னா 1000 ரூபாய்னா 10,000. 10,000. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறோம். நிலம் வாங்கறதுக்கு. ஐயோ ஐயோ, உங்க நீயா தங்கம் நல்லா இருப்ப. நான் என்ன சொல்றேன், இதுக்கப்புறம் அரண்மனை எல்லாமே எனக்கு தான். நீ என்ன பண்ற, அத போன வச்ச தளபதி அவனை கூட்டினு வந்து நான் கூட்டினு வரேன். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடு. எவ்வளவு? 2 லட்சம். ஏன் என்ன பண்ண? நான் என்ன பண்ண, எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். அந்த ஆளுக்கு சரக்கு ஊத்து நானு, படுக்கு போட நானு, பக்கத்து படுக்க வச்சு நானு, கல்யாணம் பண்ணது நானு, அதெல்லாம் இங்க வந்து சொத்தி எழுதி ஊத்து நானு, அவர் கொலை பண்ண சொல்ல கூட இருந்து நான் இவ்வளவு வேலை செய்யறேன். 2 லட்சம் போடு. நான் என்னன்றேன், 2 லட்சம் ரூபாய் கேட்கறேன். ஆமா, நன்றி கட்ட நாயே. நேற்று கொடுத்தா 1 கப் காபி, அப்புறம் 2 போண்டா, 4 வடை வாங்கி தரல. போண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா கொலை பண்ற அவ்வளவு சீப்பா
லட்சமா போச்சா போண்டா வாடி கொலை பண்றாங்க 2 லட்சம் போற அடா ஆர்பால தாரகாசு முஞ்சி அம்மா சமதியான உடுக்கடிச்ச முஞ்சி பெயின் ரோட்ல தேடி போட முஞ்சி டேய் சின்ன முஞ்சி அடா அம்போக்கு ஆலமரம் புறம்போக்கு புளிய மரம் என்ன மம்மா நீ கையை விடுறவே தொடப்ப கடை புடிச்சு தொப்புல வரல விட்டாட்டாத ஏய் மூடுறா வாயே 2 லட்சம் வேணுமா இவனுக்கு லைசென்ஸ் இவ்வளோ நாள் கூட எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு 2 லட்சம் ரூபாய் போடுனா 6 பார்ல தார் காசு மூஞ்சியா செவடியா தக்காளி சாரா அந்த சாரை நான் பீஞ்சிடுறேன் ஆனா நான் பீய மாட்டேன் உன் உயிர் போகுது ஆனா என்னால தான் அந்த தளபதி எங்க தாடி இட்டு வந்து அவங்ககிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கல நான் கோஞ்சாமி இல்லை இன்னில இருந்து நான் நல்லவன் நான் மாறிடுவேன் அவன் ஜெயில ஒருத்தங்க அவனை காப்பாத்திட்டு போறேன் உன்னை காப்பாத்த வந்துக்கிறேன் ஆமா தெரிஞ்சுட்டீங்களா நான் எப்போ தெரிஞ்சுட்டுமா ஆமா அவனை காப்பாத்த வந்துக்கிறேன் தளபதி அவன் ஆள் இல்ல அவன் ஆள் இல்லாம தானே ஓடியாந்தான் நான் அவங்க மாமாக்கு அவனும் சண்டை அடிச்சு தெரிஞ்சுட்டாரு எங்க போயிட்டானா மன்னர் கூட கிடையாது இப்போ மன்னருக்கு சேர்த்துட்டாரு அந்த செவிட கொலை பண்ணிட்டான் சாரு அவங்க அப்பா பண்ணிட்டானா ரவுடி மாரி ஆகும் ஆம்பளை சமாளம் 10 பேர் சமாளிப்பாங்களா அப்படிலாம் சொல்லியாரா ஏமாற்றி சொல்றேன் 10 பேருக்கு என்ன யாரும் ஆகும் அடுத்து உன்னை கொலை பண்ண வந்துங்கிறான் அதுக்கு தான் நான் குறுக்கு வயல் வந்துட்டேன்னா காப்பாத்துறதுக்கு உயிரை பணி வச்சு காப்பாத்தீங்க அவனுக்கு தெரிஞ்சா என் உயிர் போடும் அதனால உன்னை காப்பாத்துறேன் எப்படா நீ என்ன பாத்துற காப்பாத்துற நன்றிக்காக ஒரு 50 இட்லி 40 வாரம் வாங்கி கொடுப்பான் அவ்வளவுதான் என்னால கம்மியா சாப்பிட முடியும் 50 இட்லி 40 வாங்கி கொடு சரி இலவசமா லவ் பண்ணா அவங்க அந்த சிறையில் இருக்கிறாங்க அவங்க எப்போ போட்டாங்க காப்பாத்தி அப்படியே போயிடு தளபதி நீ எங்க இருந்தாலும் உன் பின்னாடி காவலாம் எப்படி இருக்கிறீங்களோ நான் உங்களை எப்போது நான் பார்க்க போறேன் எங்க இருந்தீங்க நீங்க என்ன சிறையில் அடைத்து விட்டார்கள் இருந்தீங்களா நீங்க என்ன தவறு செஞ்சீங்க உடைய முத்தாளத்தில் அண்ணா களவாடி உடைய தந்தையே என்ன சிறையில் அடைத்து அப்பா சொன்னாரா என்னுடைய முத்தாளத்தை நீங்க தளபதி இந்த நாட்டிலே இல்லையா போயிட்டானா இந்த தந்தை அடித்து விரட்டிட்டு இருக்காரு உடைய தந்தை இறந்து விட்டார்கள் அப்பா இருந்தாரா அப்பா என்னாச்சு எதனால இருந்தாரு தான் கொன்று விட்டார்கள் அவிய பொண்ணா அவன் நல்லா இருப்பாளா என்னுடைய அப்பவே கொலை பண்ணிக்கிறாளா என்னங்க இந்த அரண்மனையில் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருந்தார் என்னை காதலித் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் உன்னையும் சிறையில் அடைத்து விட்டார்கள் கவலை இல்லாத சுத்தி இருந்தேன் காலம் செய்த போற பையன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு ரோசாப்பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லு ரோசாப்பூ காட்டில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக் கொடியாக உன்னை விட்டேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ
விதியின் வசத்தால் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். சிறிது காலம் தலைவராக இருப்போம். கால நேரம் வரும்போது அவர்களை படித்திருக்கலாம். போகலாம்.